நமது ஜெபம் டிவியில் புதிய தரிசனம். ஒரு முறையும் இந்த உலகத்துல சூரியன் அப்படியே அசையாமல் தன்னுடைய இடத்துல நின்றதா? இல்லவே இல்லை. இப்போ இல்லை என்பதற்காக எப்பவுமே இல்லை என்று அர்த்தம் அல்ல. யாருக்குமே நடக்கலங்க, எப்படிங்க எனக்கு நடக்கும்? ஆனா நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தினா கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். Every Saturday, New Vision program at 9:30 p.m. only on Jabam TV. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகா உன்னதமான நாமத்தில் சிசுவா ஊழியங்களின் சார்பாக என்னுடைய புத்தாண்டு தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ விஷ் யூ அ ஹாப்பி அண்ட் அ ப்ராஸ்பரஸ் நியூ இயர். நாம் எடுத்துக்கொள்வோம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இந்த வருஷம் நாமும் நம்முடைய குடும்பமும் நாம் செய்கிற எல்லா காரியங்களும் ஸ்திரப்பட்டு இருக்கணும் அப்படின்னா, எல்லா கொடுமைக்கும் நாம் விலகி இருக்கணும் அப்படின்னா, பயம் இல்லாமல் திகில் இல்லாமல் நாம் இருக்கணும் அப்படின்னா, இந்த ஆண்டு முதல் நாள் இந்த நாளிலிருந்து இந்த வருஷத்தின் கடைசி நாள் மட்டும் கர்த்தருடைய பாதையில் நாம் நடக்கும்போது இந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே அது நடைபெறும். ஹல்லேலூயா. நல்லா கவனமாக கேளுங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு காரியத்திற்காக we are waiting. நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்முடைய சூழல் மாறணும், என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், என்னுடைய பிள்ளைகள் மாறணும், என்னுடைய கணவன் மாறணும், என்னுடைய மனைவி மாறணும், நான் வீடு வாங்கணும், பிஸ்னஸில் ஒரு முன்னேற்றம் வரணும். ஏதோ ஒரு காரியத்திற்காக we wait and we wait. நம்ம காத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படி காத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த காத்து கொண்டு இருக்கிற காலங்கள் அது ரொம்ப தாமதமாயிட்டே இருந்தா நமக்கு சோர்வு கடந்து வருகிறது, நமக்கு ஏமாற்றம் கடந்து வருகிறது. we easily get discouraged. நம்ம சோர்ந்து போகிறோம். ஏன்? நம்ம எதற்காக காத்து கொண்டு இருக்கிறோமோ அது கால தாமதம் ஆகும்போது இன்னைக்கு நடந்துடும், நாளைக்கு நடந்துடும், அப்போ நடந்துடும், இப்போ நடந்துடும், இப்படி சொல்லியே வருடங்கள் ஓடுது. ஆனால் எதற்காக நாம் காத்து கொண்டு இருக்கிறோமோ அந்த காரியங்கள் நமக்கு கை கூட மாட்டேங்குது, நமக்கு வர மாட்டேங்குது. அப்படிப்பட்ட நிலை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் போது we easily get discouraged. நம்ம சீக்கிரத்தில் எளிதில் இப்படிப்பட்ட நிலை வரும்போது சோர்ந்து போகிறோம். பரிசுத்த வேதத்தில் அழகான ஒரு வசனம் இருக்குது. எபிரேயர்கள் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்களில் பார்க்கிறோம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். உங்க தைரியத்தை என்ன செய்யாதீங்க? விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. இந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கு. எபிரேயர்கள் நிருபத்தில் அந்த 35வது வசனத்தில் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை என்ன செய்யாதீங்க? விட்டு விடாதிருங்கள். இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்துவம் என்ன? வாக்கு தத்துவம் பயம் இல்லாதிருப்பாய். அல்லேலூயா. பயம் இல்லாதிருப்பாய். திகிலுக்கு எப்படி இருப்ப? தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அதுதான் ஆண்டவராகிய கர்த்தர் உங்க ஒவ்வொருவருக்கும், ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய பரிசுத்தத்தின் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் இந்த நாளிலே உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக அவைகள் கடந்து வந்தது. ஆமேன். இங்க வசனத்தை பார்த்த எபிரேயர்ல மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை என்ன செய்யாதீங்க? விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்திலிருந்து நம்ம செய்கிற நபராய் இருந்தோம் அப்படின்னா எப்படி? when we do the will of God and when we seek the will of God, கர்த்தருடைய சித்தம் என்ன என்று நாம் தேடும்போது, என்ன என்று அறிந்து, என்ன என்று அதன்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது
ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியான காரியத்தை செய்கிறார். டூயிங் த வில் ஆஃப் காட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தத்தை செய்வது ரொம்ப முக்கியம். வாக்கிங் இன் த வேவ்ஸ் ஆஃப் த லார்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தருடைய பாதையில் நடப்பது ரொம்ப முக்கியம். வாக்கிங் இன் த வேஸ் ஆஃப் காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ கிறிஸ்டியன். ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தத்தை செய்வது, கர்த்தருடைய பாதையில் நடப்பது, ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருப்பது, இந்த 3 காரியங்கள் ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில பெரிய 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 மாற்றத்தை, பெரிய பெரிய நன்மைகளை, பெரிய பெரிய சமாதானத்தை, சந்தோஷத்தை, வெற்றியை, ஜெயத்தை அவன் சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. இப்போ நடக்கல என்பதற்காக எப்பவுமே நடக்காது என்று அர்த்தம் அல்ல. அல்லேலூயா. நல்லா கவனமா கேளுங்க. சிவந்த சமுத்திரம் மோசே வருவதற்கு முன்பதாக அது என்றைக்குமே அது 2ஆக அது பிளக்கல. அல்லேலூயா. ஆமென். ஒரு சிங்கத்தின் கெபிக்குள்ள ஒருத்தன் போனானா அவனால உயிரோட திரும்ப வர முடியாது. தானியேல் காலத்துல பாபிலோன் தேசத்துல அந்த சிங்கத்தின் அந்த குகை இருந்தது. எவனை போடுறாங்களோ அதோட சரி, முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் எப்பவுமே ஒருத்தன் உயிரோட வந்ததா சரித்திரமே கிடையாது. அல்லேலூயா. தானியேல் போவதற்கு முன்பாக வரைக்கும் ஒரு முறையும் இந்த உலகத்துல சூரியன் அப்படியே அசையாமல் தன்னுடைய இடத்துல நின்றதா இல்லவே இல்லை. யோசுவா அந்த இடத்துல வருகிற வரைக்கும். அல்லேலூயா. இப்போ இல்லை என்பதற்காக எப்பவுமே இல்லை என்று அர்த்தம் அல்ல. யாருக்குமே நடக்கலைங்க. எப்படிங்க எனக்கு நடக்கும்? யாருக்குமே நடக்காதுங்க. ஆனா நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தினா கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உண்மை உள்ளவர். கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் எதை உங்களுடைய வாழ்க்கையில முன்குறித்து வைத்தாரோ, அவர் முன்குறித்து வைத்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெரும்படியாக கர்த்தர் செய்வார். இதுவரைக்கும் நடக்கவே நடக்கலன்னு சொன்னா கூட உங்களுக்காக அதை நடத்தி காண்பிக்க அவருக்கு அப்படிப்பட்ட வல்லமை உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். அவர் he sees you. அவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்க சிந்துகிற ஒவ்வொரு துளி கண்ணீரையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டு கொண்டு இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை நாம் வாழும்போது, நீங்க எதிர்பார்க்கிற வாழ்க்கை வாழும்படியான காரியங்களை கர்த்தர் செய்வார். நீதியினால் எப்படி இருப்ப? சிறப்பட்டு இருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாத இருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களையோ இல்ல அற்புதங்களையோ பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இல்லை. அந்த அற்புதமோ ஆசீர்வாதங்களோ அடையாளங்களோ நடக்கக்கூடிய எந்த ஒரு அசைவுமே நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லவே இல்லை. அது வரவே மாட்டேங்குது. அல்லேலூயா. நல்லா கவனமா கேளுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில இதை செய்யணும்னு நினைச்சா எந்த சூழ்நிலையோ, எந்த பிசாசோ, எந்த மனிதனோ அதற்கு எதிர்த்து நிற்க முடியாது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் எனக்கு செய்யல, என்னுடைய வாழ்க்கையில நான் அற்புதத்தை இன்னும் பார்க்கல, என் வாழ்க்கையில இன்னும் அடையாளங்கள் எதுவுமே நடக்கல, ஒரு அசைவு கூட நடக்கலையேங்க அப்படின்னு அந்த கால தாமதம் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்குது பார்த்தீங்களா? அந்த ஏமாற்றம் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து உங்களை ரொம்ப தூரம் விலகி கொண்டு போயிடும். அல்லேலூயா. டிலே இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். அது ரொம்ப ஆபத்தானது. கால தாமதம் எனக்கு வாழ்க்கையில் ஆகுது என்ற அப்படிப்பட்ட ஒரு உணர்வு உங்களுக்குள்ளாக வரும்போது, ஐயோ இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யல, ஐயோ இத்தனை காலங்கள் ஆச்சு, எனக்கு இன்னும் எந்த நன்மைகளும் வரல, அப்படிப்பட்ட ஒரு சுவாபம் எண்ணம் உங்களுக்குள்ளாக வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கையில அற்புதங்களை பெறுவது ரொம்ப கஷ்டம். அதிலிருந்து ஜெயிப்பது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய கால தாமதத்துல, உங்களுடைய ஏமாற்றத்துல நீங்கள் ஜெயிப்பது, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் எனக்கு நிச்சயமாக செய்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவர் எனக்கு செய்யாம யாருக்குங்க அவர் செய்ய போகிறார்? அல்லேலூயா. என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளாக வந்தா, எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கால தாமதமாக இருந்தாலும் உங்களால அதிலிருந்து வெளியே வர முடியும். அல்லேலூயா. ஆனா ஏமாற்றத்திற்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா, அவிசுவாசத்திற்கு இடம் கொடுத்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வைத்த நன்மைகளை உங்களால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அநேகர் இதுல தான் they fail. அநேகர் இதுல தான் அவர்கள் தோற்று போறாங்க. என்னங்க நான் வெயிட் பண்ணி நான் இத்தனை வருஷத்தை நான் ஓட்டிட்டேன், ஆண்டவர் மறந்துட்டாருங்க.
ஆண்டவரே மறந்துட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார் என்ற ஒரு சோர்வு வருது பார்த்தீங்களா? கால தாமதத்தினால ஒரு சோர்வு வருதுல, அந்த சோர்வு ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தருடைய அற்புதத்திலிருந்து, கர்த்தருடைய அடையாளங்களிலிருந்து, அதிசயத்திலிருந்து ஒரு கிறிஸ்தவனை ரொம்ப தூரம் அது விலக்கி கொண்டு போகிறது. அல்லேலூயா. நோ மேட்டர் ஹவு லாங் இட் டேக்ஸ், எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை வருடம் ஆனாலும் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை பாருங்க, வேகமாக நாம் பார்க்கலாம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமிலே இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். சிமியோன் அப்படின்னா God has heard, கர்த்தர் கேட்டார் என்று அர்த்தம். அல்லேலூயா. சிமியோன்னா என்னது? கர்த்தர் கேட்டார். என்ன கர்த்தர் கேட்டாரு? உன் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். என்ன கர்த்தர் கேட்டாரு? உன்னுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டார். என்ன கர்த்தர் கேட்டாரு? நீ என்னென்னலாம் சொல்றியோ அதெல்லாம் ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. சிமியோன் என்றும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன், அவன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தான். நீங்க காத்திருக்கிற நபரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு துணையாக பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்வார். அல்லேலூயா. நம்ம காத்திருக்கக்கூடிய ஒரு சுவாபம் நமக்கு இல்லை அப்படின்னா, நம்ம காத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இல்லைன்னா, அந்த இடத்துல எந்த ஒரு ஆவியும் வராது, தேவ ஆவி வராது, அங்க வேற ஒரு ஆவி தான் கடந்து வரும். இந்த சிமியோன் ஆண்டவராக இயேசுவுக்காக he was waiting, பொறுமையோடு அவன் காத்திருந்தான். லிசன் மை டியர் பீப்புள் ஆஃப் காட், கர்த்தருடைய ஜனமே நல்லா கவனமாக கேளுங்க. பொறுமையோடு கூடிய சகிப்புத்தன்மை இருந்தா, என்னதான் கால தாமதம் ஆனாலும், என்னதான் ஏமாற்றம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்கொண்டாலும், you will be thanking God. நீங்க ஆண்டவருக்கு நன்றிகளை தான் ஏறெடுப்பீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு பொறுமையோடு கூட சகிப்புத்தன்மை இருந்தா, நீங்க எவ்வளவுதான் காலதாமதம் ஆனாலும், எவ்வளவுதான் ஏமாற்றங்கள், அந்த காலதாமதம் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளவுதான் ஏமாற்றங்கள் வந்தாலும் you will be a person of thanking God. நீங்க ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கக்கூடிய நபராய் நீங்க இருப்பீங்க. காரணம் என்ன? அந்த காலதாமதம் உங்களுடைய வாழ்க்கையில வரும்போது நீங்கள் பொறுமையோடு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்க சகிப்புத்தன்மையோடு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக அவர் வாசம் செய்கிறார். நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது. ஈவன் when you don't see a sign, ஒரு சின்ன அடையாளம் கூட உங்களுடைய வாழ்க்கையில வரல, பட் ஸ்டில் அப்படி இருந்துமே நீங்க ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுப்பீங்க. நல்ல கவனமாய் கேளுங்க. இப்போ நம்ம வாசிச்ச இந்த வசனம், இந்த ஆண்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த வார்த்தைகள் எப்போ வேணாலும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறலாம். இந்த நொடி நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறலாம், நாளைக்கு நிறைவேறலாம், அடுத்த மாதம் நிறைவேறலாம், 6 மாதம் கழித்து நம்மளுக்கு நிறைவேறலாம். எப்போ வேண்டுமானாலும் இந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடு அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறலாம், எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் அது நடக்கிற வரைக்கும், அது வருகிற வரைக்கும் பொறுமையோடு கூட நம்ம காத்திருக்கணும். பொறுமையோடு கூடிய சகிப்புத்தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க, தேவனுடைய நன்மைகளையும் கிருபைகளையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, the most and the foremost important thing, பொறுமையோடு கூடிய சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம். ஆனா இந்த பொறுமையோடு கூடிய சகிப்புத்தன்மை இருக்கக்கூடாது என்று பலவிதமான ஏமாற்றங்கள் கடந்து வரும். அல்லேலூயா. பரிசுத்த வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை பாருங்களேன். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை என்னாச்சுங்க, அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல், எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை போச்சு, மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம்.
அப்படிப்பட்ட மரணத்திலிருந்தும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். நம்புவதற்கு எதுவுமே இல்லை, ஆனா அவன் நம்பினான். ஹல்லேலூயா, ஆமென். நம்புவதற்கு எதுவுமே இல்லை, ஆனாலும் நம்பினான். ஆண்டவர் எங்களை தப்புவிப்பார். இந்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில கடந்த ஆண்டுகள் பல வருஷம் நீங்க எதுக்காச்சும் நீங்க காத்திருக்கலாம். இது நடக்கும், இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், உயர்வு வரும், அந்த ஆசீர்வாதம் வரும், நான் வீடு கட்டுவேன், எனக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை கொடுப்பார். பல காரியத்திற்காக பல வருஷங்கள் நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். லிசன், நல்லா கவனமாக கேளுங்க. நம்புவதற்கு எதுவுமே இல்லை, ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் நம்பிக்கையோடு பொறுமையோடு கூடிய சகிப்புத்தன்மை உங்களுக்குள்ளாக இருக்கும்போது என் தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களிடமாய் சாய்ந்து உங்களுடைய சத்தத்திற்கு அவர் செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகர் 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 they'll be waiting. அவங்க காத்துட்டு இருப்பாங்க அநேகர். ஆனா எப்படி காத்து கொண்டு இருக்கணும்ன்றதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அநேகர் காத்துட்டு இருப்பாங்க, ஆனா எப்படி காத்து கொண்டு இருக்கிறோம்? you have to wait in faith. விசுவாசத்தோடு நீங்கள் காத்து கொண்டு இருக்கக்கூடிய நபராய் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. வெயிட்டிங் இன் ஃபெய்த், விசுவாசத்துல காத்து கொண்டு இருப்பது. பரிசுத்த வேதத்துல சங்கீதத்தின் புஸ்தகம் 5ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல ஒரு அழகான ஒரு வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி. நான் காலையிலே வந்துடுவேன், ஆயத்தமா வந்துடுவேன். ஏன் ஆயத்தமா வரேன்? ஆண்டவர் வந்துடுவான்ற விசுவாசத்துல நான் வந்துட்டேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார்ன்ற விசுவாசத்துல நான் வந்துட்டேன். யூ ஹாவ் டு வெயிட் இன் ஃபெய்த். விசுவாசத்துல காத்திருங்க. சோர்ந்து போகும்போது, சந்தேகம் வரும்போது நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய அற்புதங்களுக்காக நன்றி அப்பா. சோர்ந்து போகும்போது, ஏமாற்றங்கள் பல ஏமாற்றங்கள் வரும்போது சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை விடுதலையாக்கினதற்காக, உம்முடைய அற்புதங்களுக்காக, நீர் என்னை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. விசுவாசத்துல காத்திருப்பது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 5 7 வசனங்களை பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்புறம் 11ஆவது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். இங்க 2 பேரை பார்க்கிறோம். ஒருத்தர் பேர் சகரியா, ஒருத்தங்க பேரு எலிசபெத். சகரியா அப்படின்னா காட் ரிமெம்பர்ஸ் என்று அர்த்தம். கர்த்தர் நினைவு கூறுகிறார், கர்த்தர் நினைவு கூறுகிறார். நல்லா கவனமாக கேளுங்க. நீங்க கர்த்தருக்காக பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு அவருடைய பாதையில நீங்கள் நடந்து நீங்கள் அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்யும் போது கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. இங்க சகரியா என்ற ஒருவனை பார்க்கிறோம், அவருடைய மனைவி எலிசபெத். நீங்க இந்த 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியாய் இருந்தபடினால் அவளுக்கு பிள்ளை இல்லாத. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தாங்க. ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கிறாங்க. ஃபார் அ வெரி வெரி லாங் 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 டைம். ரொம்ப வருஷம் காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஆசீர்வாதம் வரல. ஹல்லேலூயா. அவங்களுக்கு என்ன வரல? ஆசீர்வாதம் வரல. வசனம் சொல்லுது, அவர்கள் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும்
குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தாங்க. அவங்க சொல்லலாம், ஆண்டவரே நான் உண்மையா இருக்கிறேன், நான் நீங்க எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன், நீங்க சொல்வதெல்லாம் நான் செய்யறேன், ஆனாலும் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கலையே, ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் இப்படி எனக்கு இப்படி செய்றீங்க? இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் இல்லை. அவன் ஆண்டவருக்காக காத்திருந்தான். அல்லேலூயா. கர்த்தருக்காக அவன் காத்திருந்தான். கர்த்தருக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக அவருடைய நேரத்தின்படி அவருடைய சித்தத்தின்படி காரியங்களை வாய்க்க செய்கிறார். ஆனா அத்தனை வருஷம் காத்திருக்கிறது எப்படிங்க முடியும்? எப்படி முடியும்? அவ்வளவு வேதனை வருமே, அவ்வளவு கஷ்டங்கள் வருமே, அவ்வளவு பாடுகள் வருமே, அவ்வளவு ஏமாற்றங்கள் வருமே. பரிசுத்த வேதத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 40ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து என்ன செய்வாங்க? எழும்புவார்கள். போதும், கீழிருந்து மேலே வரைக்கும் தான் சட்டையை அடிக்கணும். கழுகு ஒன்ஸ் மேலே போயிடுச்சுன்னா அது சட்டையை அடிக்காது, அது வெறும் சட்டையை விரிச்சிட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. Do you know the eagle flies in the most worst wind turbulence? அப்படின்னா கழுகு பறக்கக்கூடிய உயரம் ரொம்ப தூரம், காற்று பயங்கரமாக அடிக்கும். என்னதான் வேகமான காற்று அடித்தா கூட அந்த கழுகு வெறும் அந்த ரக்கையை விரிச்சிட்டு அப்படியே பறந்துட்டு இருக்கும். எப்படி முடியும்? How is it possible? அப்படின்னா அந்த காற்றினுடைய வேகத்தில் அது எப்படி ரக்கையை, எப்படி தலையை, எப்படி தன்னுடைய பின்பகுதியை எப்படி அசையணும்னு சொல்லி அந்த கழுகுக்கு தெரியும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான காற்று அடிக்குது, பலவிதமான புயல் அடிக்குது. அப்போ அடிக்கும்போது நமக்கு தெரியறதில்லை, நமக்கு தெரியறதில்லை. என்ன தெரியறதில்லை? ஏன் இப்படி அடிக்குதுன்னு தெரியறதில்லை. ஐயோ, ஏன் எனக்கு மாத்திரம் இந்த கஷ்டன்றது தெரியறதில்லை, எனக்கு மாத்திரம் இந்த வேதனை ஏன் என்று தெரியறதில்லை. நம்ம என்ன செய்கிறோம்? புலம்புகிறோம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தோடு ஓடுறோம். நம்ம முன்பு இருந்த அந்த வைராக்கியம் நமக்கு இருக்கிறது இல்லை. எல்லாமே என்ன ஆகுது? குறைந்து போகிறது. ஏன்? நமக்கு தெரிய மாட்டேங்குது, என்ன செய்யணும்னு தெரியல. அப்படிப்பட்ட காற்று என்ற பிரச்சனை வீசும்போது, காற்று என்ற வேதனை வரும்போது, காற்று என்ற வியாதி வரும்போது நமக்கு தெரியல. வி பேனிக், பயந்துடுறோம், பதட்டம் அடைகிறோம். அந்த கழுகு எத்தனை பெரிய உயரத்தில் பறந்து எத்தனை பெரிய கொடூரமான காற்று அடித்தாலும் அதை ரக்கையை விரிச்சது அது பாட்டுக்கு அப்படியே போகும். எப்படி? அதுக்கு தெரியும் என்ன மூமெண்ட் கொடுத்து, அப்படிப்பட்ட காற்றில் என்ன மூமெண்ட் கொடுத்தா அது பேசாமல் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போக முடியும் என்று அதுக்கு தெரியும். லிசன் மை டியர் பீப்புள் ஆஃப் காட், என் பிரியமான தேவஜனமே, நீங்கள் இந்த ஆண்டு பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தையின்படி, அவருடைய வாக்கு தத்தத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும்னா நீதியிலே ஸ்திரப்பட்டு இருப்பாய். அடுத்தது என்னது? கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இது நம்மளுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் பேஷண்ட்லி, பொறுமையோடு ஆண்டவருடைய சமூகத்தில். அதுவும் சாதாரண பொறுமை இல்லை, பொறுமையோடு கூடிய சகிப்புத்தன்மை. அதுவும் சாதாரண சகிப்புத்தன்மை இல்லை, ஆண்டவருக்காக விசுவாசத்தோடு காத்திருக்கக்கூடிய ஒரு நபராய் நீங்கள் இருக்கும்போது இந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 126ஆம் சங்கீதம் 5-6 வசனங்களை பார்க்கிறோம். பரிசுத்த வேதத்துல, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். இன்னைக்கு வேணா உங்க வாழ்க்கை எதுவுமே கையில எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். இந்த வருஷத்தினுடைய முதல் நாள் கையில ஒண்ணுமே இல்லைங்க, என்ன செய்ய போறேன்னு தெரியல, நான் எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல, என் சரீரத்தில் அவ்வளவு பிரச்சனை இருக்கு, அவ்வளவு வியாதி இருக்கு, நான் எப்படி இந்த டாக்டருடைய செலவுகளை நான் எப்படி நான் சந்திக்க போறேன்னு எனக்கு தெரியல. லிசன், நல்ல கவனமா கேளுங்க என் பிரியமான தேவஜனமே. நமக்கு எதுவுமே நம்மால செய்ய முடியாது, நம்மால ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனா இந்த ஆண்டவரால எல்லாம் செய்ய முடியும். கண்ணீரோட விதைக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். இன்னும் கால தாமதமாகுதா உங்களுடைய ஆசீர்வாதம் வர?
இன்னும் கால தாமதமாகுதா உங்களுடைய சூழல் மாற? இன்னும் கால தாமதமாகுதா உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட? லிசன், உங்களுக்கு இன்னும் கால தாமதமாகுதா அப்படின்னா மிக சிறந்தது உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒன்று ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு தெரியும் எப்போ உங்களுக்கு அனுப்பணும் அந்த ஆசீர்வாதத்தை. அல்லேலூயா. God is preparing the best of the best, best of the best which you could ever imagine. நீங்கள் யோசித்து பார்க்க முடியாதவைகளை கர்த்தர் இந்த கால தாமதமாக கூடிய இந்த நேரத்தில் அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கால தாமதம் உங்களுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? உங்களுக்கு நல்ல ஒரு கிரேட் பெஸ்ட் மெச்சூரிட்டி உங்களுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. நல்ல பக்குவத்தை இந்த கால தாமதம் உங்களுக்கு ஏற்படுத்தணும். இந்த கால தாமதம் உங்களுடைய நல்ல சுவாபத்தை ஏற்படுத்தணும். இந்த கால தாமதம் உங்களை நீங்க சிறந்து விளங்கக்கூடிய நபராக, விசுவாசத்துல ஓங்கி நிற்கக்கூடிய நபராய் மாற்றணும். இது கர்த்தருடைய பிள்ளை. அவன் தனக்கு இந்த கால தாமதத்தையும் தனக்கு சாதகமாக அவன் ஏற்படுத்திப்பான். அல்லேலூயா. God was preparing Abraham in their delayed time. அவனுடைய கால தாமதமான அந்த காலங்களில் ஆபிரகாமை கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உருவாக்கி கொண்டிருந்தார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவனுடைய கால தாமதம், அவனுடைய வாழ்க்கை எப்போதான் மாறுன்ற ஒரு கேள்வியாக இருந்தது. ஆனால் அந்த கால தாமதம் உள்ள காலங்கள் ஆண்டவர் யோசேப்பை உருவாக்கி கொண்டிருந்தார். மோசேயினுடைய வாழ்க்கையில் 40 வருஷம் அந்த ஜனங்களோட, இஸ்ரேல் ஜனங்களோட அலைந்து இருந்தான். அந்த 40 வருஷம் மோசையை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருந்தார். அல்லேலூயா. God is preparing you. உங்கள் வாழ்க்கையில் கால தாமதமாகுதா? நீங்கள் ஆண்டவரை குறை பேசாதீங்க, புலம்பாதீங்க. இந்த கால தாமதம் கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் உங்கள் ஆசீர்வாதம் உருவாக்கி கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் உங்களை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்க. பரிசுத்த வேதத்தில் அழகான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்துல தோன்றவும் இல்லை. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, அதான் சொன்னேன், God is preparing you as well as your blessing. உங்களையும் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார், உங்க ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். You cannot imagine எப்படி நடக்கும், எப்படி அதோட அவுட்கம் வரும்னு தெரியாது. உங்களுடைய அவுட்கம் எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய அவுட்கம் எப்படி வரும்ன்றது உங்களுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு என்ன, we want everything fast. நம்ம எல்லாமே நம்மளுக்கு சீக்கிரமாக நடந்துடணும். இன்றைக்கே கல்யாணம் ஆகிடணும், இன்றைக்கே குழந்தை வந்துடணும், அந்த குழந்தை இன்றைக்கே ஸ்கூலில் போய் சேர்த்துடணும். ஒரு டைம் இருக்குது, எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, டைம் இருக்குது. நமக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாக வரணும். ஜெபம் பண்ண அடுத்த நிமிஷமே நம்மளுக்கு நம்ம ஜெபத்திற்குரிய பதில் வரணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ண முடிச்ச உடனே ஜெபத்திற்குரிய பதில் வந்துடணும். இப்போவே எல்லாமே நடந்துடணும். இப்போவே எவ்ரிதிங் இஸ் ஃபாஸ்ட். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டாருங்க. God will never ever do it. கர்த்தர் செய்ய மாட்டார். எப்போ வந்தா அது கரெக்டாக இருக்கும். அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் நம்ம கடைசி வரைக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும்னு எப்போ ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அந்த டைமில் தான் வரும். அல்லேலூயா. His ways and his timings are always the best. அவருடைய நேரமும் அவருடைய தன்மைகளும் அவருடைய காலமும் அவருடைய வழிகளும் என்றைக்குமே சிறந்ததாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நடக்கல என்றால் நம்ம ஒன்றும் நமக்கு ஆண்டவர் குறித்த அந்த நேரம் வரல என்று அர்த்தம். ஆமென். அது எது வேணாலும் இருக்கலாம். வீடாக இருக்கலாம், நீங்கள் சொந்த வீடு வாங்கக்கூடியதாக இருக்கலாம், இல்லை பண தேவைகளாக இருக்கலாம், சரீரத்தில் விடுதலையாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இப்போது நடக்கலை அப்படின்னா இன்னும் ஆண்டவர் நமக்காக குறித்த அந்த நேரம் வரலை என்று அர்த்தம். கர்த்தருடைய, நல்ல கவனமாக கேளுங்க, கர்த்தருடைய நேரம் வந்துச்சுன்னா எந்த பிசாசும் தடை செய்ய முடியாது, எந்த மனிதனும் தடை செய்ய முடியாது, எந்த சூழ்நிலையும் தடை செய்ய முடியாது. நீ ஏன் நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை தாங்க நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறோம். ஏன் இது நமக்கு புரியறது இல்லை? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை மறக்கலை, நம்ம தான் ஆண்டவரை மறக்கிறோம். நம்ம உண்மை இல்லாதவர்களா இருந்த போதும் அவர் எப்படி இருக்கிறாரு? அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாமே என்ன செய்ய மாட்டாரு? மறுதலிக்க மாட்டார்.
நம்ம தான் உண்மை இல்லாமல் இருக்கிறோம். நமக்கு சந்தோஷமா இருந்தால் ஆண்டவர்கிட்ட அப்படியே நம்ம கட்டி பிடிக்கிறோம். நமக்கு நம்ம நினைச்ச காரியங்கள் நடக்கலன்னா அப்படியே அந்த கரத்தை போட்டு ஆண்டவரை தள்ளி விட்டு வேற பக்கம் போகிறோம். இதுதான் மனிதன். This God will never